ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் நாம் அம்பிகைக்கு செய்ய வேண்டிய வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அம்பாளை வீட்டுக்கு அழைக்கிறது அப்படின்னு அனைத்து தகவல்களையும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க. ஒரு ஆண்டுல ஒரு மாதம் முழுக்க நாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாதம் அப்படின்னா, முதல்ல ஆடி மாசம் தான் சொல்லணும். ஆடி மாதம் முதல் நாள்ல இருந்து, ஆடி மாதத்தினுடைய கடைசி தேதி வரைக்கும், தினம்தோறும் தினம்தோறும் ஏதாவது ஒரு வழிபாடு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் ஆடி மாசத்த ஒரு திருவிழா காலம் அப்படின்னே வச்சாங்க. இந்த அழகான ஆடி மாசத்த பத்தி கடந்த பல வருடங்களாக நாம நிறையவே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் என்னைக்கு பிறக்குது அப்படின்னு பார்த்துருவோம். 17/7/2025 தேதி அன்று நமக்கு ஆடி மாதமானது பிறக்கிறது. வியாழக்கிழமை அன்று நமக்கு இந்த ஆண்டு ஆடி மாதம் பிறக்கிறது. அப்படியே பக்கத்துல தள்ளி ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பொறந்திருந்தா, ஆடி முதல் வெள்ளியாவும் இருந்திருக்கும். நமக்கு ஆடி மாதத்தினுடைய முதல் நாளாவும் இருந்திருக்கும். வியாழன்ல பிறக்குது. அதுவும் சிறப்புக்குரிய நாள் தான். குரு பகவானுடைய அருளை பெறக்கூடிய நாள்ல அம்மா தான் நமக்கு முதல் குருவாக இருந்து வழிகாட்டினாள். அதனால அம்பிகையினுடைய வழிபாட்ட துவங்குவதற்கு ஒரு அற்புதமான நாளாக இந்த ஆண்டு நமக்கு வியாழக்கிழமையில இந்த ஆடி 1ஆம் தேதி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஆடி 1ன்னாலே வீட்டெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணுவோம். முதல் நாள் வசதியாக புதன்கிழமை. அதனால வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு, வாசல்ல மாவிலை தோரணம், வேப்பிலையும் சேர்த்து கட்டி, அழகா வாசல்ல மஞ்ச குங்குமம் எல்லாம் வச்சு, அம்மாவ வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு நாம தயாராயிரோம். எப்போதும் அம்மா வீட்ல தானம்மா இருக்கா. அது என்ன ஆடி மாசம் மட்டும் அவள சிறப்பா அழைக்கணுமா? அப்படின்னு ஒரு கேள்வி. உங்களுக்கு இருக்காது. சிலருக்கு ஏதாவது புதுசா கேட்கிறவங்களுக்கு இது என்ன அம்மாவ வீட்டுக்கு அழைக்கிறதா? அப்படின்னு நினைப்பீங்க. ம். ஆடி மாசத்தன்னைக்கு அம்பாள நாம் வழிபாடு செய்கின்ற போது, அந்த மாதம் முழுவதும் அம்பாள் நம்முடைய வீட்டிலேயே எழுந்தருளி நமக்கு அருள் புரிகிறாள். அப்படிங்கிறதுனால தான் அம்பிகைய ஆடி மாதத்தின் முதல் நாளிலேயே மரியாதையா நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும் அப்படின்னு பெரியவங்க ஒரு வழக்கத்த நமக்கு சொல்லிக் குடுத்திருக்கிறாங்க. கிராமங்கள்ல எல்லாம் ரொம்ப எளிமையாகத்தான் இந்த வழிபாட்டை செய்ய ஆரம்பித்தார்கள். இப்போதும் நான் எளிமையா தான் சொல்றேன். ஆனா ஒரு சிலர் இது ரொம்ப பெரிய வேலை போல இருக்கு. அம்பாள அழைக்கணும்னா அத செய்யணும், இத செய்யணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். நான் எப்போதும் சொல்றது தான். கலசம் வச்சு, உங்களுக்கு அம்பாள அழைச்சு இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா நீங்க செய்யலாம். இல்ல, அதெல்லாம் எங்களுக்கு நேரமும் இல்லம்மா, எங்களுக்கு அவ்ளோ தூரம் வச்சு பராமரிக்கிறதெல்லாம் சிரமமா இருக்கும் அப்படின்னா, எளிமையா நான் எப்போதும் சொல்ற முறையிலேயே நீங்க அம்பாள அழைச்சிக்கலாம். காலையில நம்முடைய வீட்ல நமக்கு எது குல தெய்வமோ, அந்த தெய்வத்த முதல்ல வணங்கணும். காலையில வீடெல்லாம் நல்லா சுத்தமாயிடுச்சா, சுவாமி அறைக்கு எல்லா சுவாமிகளுக்கும் பூ போட்டுடுங்க. சுவாமிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு, அம்பாளுடைய திருவுருவ படத்துக்கு நல்ல மலர்கள் எல்லாம் சாத்தி, ஒரு சின்ன கலசம், அதுல மஞ்சள் நாம ஒரு கொஞ்சம் மங்கள பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறோம். ஆடி மாசத்துல நிறைய தேவைப்படும்னு. அதனால முதல்ல அம்பாளுக்கு ஒரு மஞ்சள் கலந்த ஒரு நீர், அதுல கொஞ்சம் வேப்பில போட்டு ஒரு கலசமா, சின்னதா எளிமையாவே நான் சொல்றேன். ஒரு கலசத்த தயார் பண்ணி வச்சுட்டு, உங்களுடைய குல தெய்வத்த முதல்ல பிரார்த்தனை பண்ணணும். எப்போதுமே இந்த ஒரு விஷயத்த மறந்துறாதீங்க. எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும், எனக்கு இந்த தெய்வம் தாங்க பிடிக்கும். இத தவிர எந்த கடவுளையும் நான் கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கூட, எந்த இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டாலும் முதலில் வழிபட வேண்டியது குலதெய்வமே. குலதெய்வத்தை வணங்கி, குலதெய்வம் அனுமதிச்சாதான் பிற தெய்வங்கள் நம்ம வீட்டிலேயே நிலைத்திருக்கும். அதனால முதல்ல குலதெய்வத்த பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்க குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்த முதல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு, அந்த குலதெய்வத்தினுடைய அனுமதி பெற்று, அதுக்கப்புறமா அம்பாள அழைக்கலாம். எங்களுக்கு குலதெய்வமே அம்பிகை தாங்க. எங்களுக்கு அம்பாள் தான் எல்லாமே, சகலமும் அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்ல. அப்ப நேரா நீங்க அம்பிகையினுடைய மந்திரங்கள், அம்பாளுக்கு உரிய ஸ்தோத்திரங்கள் எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்னா, நான் எப்போதும் சொல்றது தான் அபிராமி அந்தாதி. அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணி, அம்மா எங்க வீட்ல இந்த ஆடி மாசம் முழுக்க நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜையையும் நீ ஏற்றுக்கொண்டு, முழு பலனையும் எங்களுக்கு தந்தருள வேண்டும். சின்ன சின்னதா நாங்க ஏதாவது தப்பு விட்டா கூட, அந்த தப்பெல்லாம் நீ பெருசா நினைக்காம, நீ இவை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு அம்பாள உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து கொண்டு, அம்பாளுக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு சின்ன நெய்வேத்தியம். ஒரு சர்க்கரை பொங்கல்,
இல்லைன்னா ஒரு பாயசம் ஏதோ ஒண்ணு வச்சு அம்பாளை காலையிலேயே நாம் இந்த வழிபாட்டை செய்து விடலாம். காலையில கோயிலுக்கு போறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு அப்படின்னா பக்கத்துல இருக்கிற அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. காலையில அம்பாளுக்கு செய்யக்கூடிய அபிஷேகத்தை பார்க்க முடிஞ்சா பார்த்துட்டு வாங்க. எங்களுக்கு காலையில கோயிலுக்கெல்லாம் போக நேரம் இல்லம்மா அப்படிங்கிறவங்க மாலையில கோயிலுக்கு போய் ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வாங்க. அம்பாளை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதுவுமே முடியலன்னா வீட்ல செய்கிற வழிபாடே போதுமானது. அம்பாளை நம்ம வீட்டிலேயே வழிபட்டு கொள்ளலாம். ஆடி மாசத்துல சில பேர் வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ளைய அழைக்கிற வழக்கம் உண்டு. அவர்களும் இந்த நாள்ல அவங்கள அழைச்சிட்டு வந்து அவங்களையும் நம்முடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்ய சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஆடி மாசத்துல நிறைய பேருக்கு மதியம் தான் இலை போட்டு படைக்கிற வழக்கம் அப்படிங்கிறது இருக்கு. நிறைய சமைச்சு அம்பாளுக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு வச்சு மதியானம் இலை போட்டு அவளுக்கு நெய்வேத்தியம் பண்றது, சிலருக்கு கூழ் காய்ச்சி வச்சு நெய்வேத்தியம் பண்றது அப்படிங்கிற வழக்கம் இருக்கு. உங்களுக்கு என்ன வழக்கம் இருக்கோ அந்த வழக்கத்தை மறக்காம நீங்க அந்த வழக்கத்தை செஞ்சுக்கோங்க. இப்போ காலையில வழிபாடு செய்யறதுக்கும் மத்தியானம் இலை போடுறதுக்கும் ஏதாவது நல்ல நேரம் இருக்கா அப்படின்னா நான் உங்களுக்கு நேரம் சொல்றேன். அந்த நேரத்தை பார்த்துக்கோங்க. வேலை நாளா இருக்கிறதுனால இந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பா பயன்படும். காலையில அம்பிகையை வழிபடுவதற்கான நேரம் 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள, அப்படி இல்லைன்னா 8 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ள வழிபாடு பண்ணலாம். இலை போட்டு பழக்கம் இருக்கிறவங்க மத்தியானம் 12 மணியிலிருந்து 1 மணி 20 நிமிஷத்துக்குள்ள இலை போட்டு வழிபாடு செய்து கொள்ளலாம். மாலையில வழிபாடு செய்யறவங்க 7 மணிக்கு மேல வழிபாடு செய்யலாம். பொதுவா சாயந்தரம் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா 6 மணிக்கு மேலேயே செய்யலாமேமா, ஏன் அன்னைக்கு 7 மணிக்குன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சிலர் யோசிப்பீங்க. அன்னைக்கு 7 மணிக்கு செய்யறது அஷ்டமி நாளும் நமக்கு அன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அன்னைக்கு தேய்பிறை அஷ்டமியாகவும் நமக்கு வருகிறது. அதனால நம்முடைய கஷ்டங்கள் தீர, கவலைகள் தீர தேய்பிறை அஷ்டமியில நம்ம பைரவரை வழிபாடு செய்வோம். இந்த பைரவரையும் மாலை நேரத்துல ஆடி மாதம் முதல் நாள் அன்று நினைச்சு நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தேய்பிறை அஷ்டமியோடு சேர்ந்து அம்பிகையையும் வழிபட்ட பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஏன்னா 6:30 மணிக்கு மேலே தான் நமக்கு அஷ்டமி அப்படிங்கிறதே ஆரம்பிக்குது. அதனால ஒரு 7 மணிக்கா நீங்கள் பூஜை பண்ணீங்க அப்படின்னா இது ரெண்டுமே சேர்ந்தா மாதிரியே நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். சிலருக்கு தேங்காய் சுடுற வழக்கம் அப்படிங்கிறது இருக்கு. அவங்க காலையிலே சுட்டுடுவாங்க. சுட்டுட்டு அந்த நல்ல நேரத்தில் அதை சுவாமிக்கு படைச்சிட்டு அதை எல்லாருமா பகிர்ந்து சாப்பிட்றது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. மாப்பிள்ளைய வேற நல்லா கவனிக்கணும், பூஜைகள் வேற நிறைய இருக்கு, ஆடி மாசம் வேற பிறந்துருச்சு, வரிசையா வேலையா இருக்கும் பெண்களுக்கு. அதை எப்பப்போ என்னென்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால ஆடியினுடைய முதல் நாள்ல இந்த மாதிரி அம்பிகைக்கு நம்முடைய வழிபாட்டை துவங்கிக்கலாம். பொதுவா நாம காலை நேரத்துல வழிபாடு செய்யறது எவ்வளவு சிறப்பானதோ அது மாதிரி மாலை நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடும் சிறப்பானது. அதுல தேவர்களுக்கு காலை நேரமாக அமையக்கூடியது மார்கழி மாதம். தேவர்களுக்கு மாலை நேரமாக அமையக்கூடியது எது அப்படின்னா ஆடி மாதம் தான். அதனால தான் தேவர்கள் மாலை நேரத்தில் அம்பாளை வழிபாடு செய்கின்ற அந்த ஒரு புண்ணிய காலத்துல நாமும் அம்பாளை வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா அந்த வழிபாடு சிறப்பாக அமையும், உடனடியாக அது நிறைவேறும். அப்படிங்கிறதுனால தான் ஆடி மாதத்தை தேர்வு செய்து பெரியோர்கள் இந்த மாதத்துல வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. ஆடி மாசத்துல ஏமா இவ்வளோ விசேஷம் வருது? ஒரு சிலர் கேட்பாங்க, ஆடியில வர்ற விசேஷம் 2-3 மாசமா தள்ளி வந்தா பொறுமையா கொண்டாடலாம், எல்லாமே ஆடியிலே வந்துருதேமா, ஆடியில அவ்வளோ விசேஷம் வருதே அப்படின்னா அதுக்கு காரணம் அது மாலை நேரம். பொதுவாகவே நம்மளோட வீட்டில் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு விளக்கேற்றி வச்சு நமக்கு தெரிஞ்ச ஒரு 2 ஸ்தோத்திரத்தை 2 பாட்டை ஏதோ ஒன்று என்ன மந்திரம் தெரியுதோ அதை சொல்லி நம்ம வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா அது மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி தான் தேவர்கள் அந்த மாலை நேரத்தில் அம்பாளையும் இறைவனையும் வழிபடக்கூடிய காலத்துல நாமும் இறை வழிபாடு அப்படிங்கிறத மேற்கொண்டோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையும். இந்த ஆடி மாசத்தை நல்ல மகிழ்ச்சியா சிறப்பா செய்யணும், சந்தோஷமா இந்த வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படின்னா எப்போது நான் சொல்ற இன்னொரு தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் நினைவுபடுத்துறேன். காலையிலேயே முதல்ல வாங்க வேண்டியது மஞ்சளும்
உப்பும். ஒவ்வொரு தமிழ் மாதமும் எந்த ஒரு தமிழ் மாதம் பிறந்தாலும் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மாசப்பிறப்பு அன்னைக்கு முதல்ல போய் மஞ்சளும் உப்பும் வாங்கிட்டு வந்து சாமி கிட்ட வச்சிடுங்க. அதே ஆடி மாசத்துல காலையிலயும் செஞ்சிடுங்க. செஞ்சுட்டு அந்த உப்பையும் மஞ்சளையும் என்ன செய்யறதுன்னு சில பேர் கேட்குறீங்க. நம்முடைய சமையலுக்கும் நாம பயன்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அது நம்ம வாங்குறது முதல்ல வாங்குறது மகாலட்சுமியினுடைய அம்சம் படைத்த மங்களகரமான பொருளை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால தான் இந்த ஆடி மாதத்தை எல்லாருமே மகிழ்ச்சியா சந்தோஷமா அம்பிகையை கொண்டாடி அம்பிகையினிடத்திலே அதிகமான வரங்களை எல்லாம் பெறுவதற்கு எல்லாம் வல்ல அம்பாள் அருள் புரியணும் அப்படின்னு அவளை உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. ஆடி மாசத்துல தினம் தினம் பதிவுகள் வரும். தினம் தினம் நாம அதையெல்லாம் கேட்டு கொண்டாடி அம்பிகையை சிறப்பாக வழிபடலாம். மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.